ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம். அதற்கு முன்பு இன்றைய நாள் எப்படி இருக்கின்றது என்று பார்ப்போம் வாருங்கள். இன்று 6/10/2024 நல்ல புரட்டாசி மாதம் 20ஆம் தேதி குரோதி வருடம் ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் சூரியன். இன்று வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய பகவான். இன்றைய சூரிய உதயம் காலை 5:58 அதேபோல் மாலை சூரிய அஸ்தமனம் 5:58 இன்றைய விளக்கேற்றும் நேரம் மாலை 5:48 விளக்கேற்ற வேண்டும் மாலையிலே. அதேபோல் காலையிலே அதிகாலையிலே விளக்கேற்ற வேண்டும். இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 7:45 முதல் காலை 8:45 வரை. அதேபோல் மதியம் 3:15 முதல் மாலை 4:15 வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 முதல் மாலை 6 வரை. இன்றைய யமகண்டம் மதியம் 12 முதல் மதியம் 1:30 வரை. இன்றைய குளிகை நேரம் மதியம் 3 முதல் மாலை 4:30 வரை. இன்றைய சுபஹோரை குருஹோரை நேரம் காலை 11 முதல் 12 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 11:03 வரை விசாகம், அதன் பின்பு அனுஷ நட்சத்திரம். இன்றைய திதி இன்று காலை 6:04 வரை வளர்பிறை திருதியை, அதன் பின்பு சதுர்த்தி. இன்றைய சந்திராஷ்டமம் ரேவதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது, கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. வாருங்கள், அனைவருக்கும் இன்றைய நாள் இனிமையாக இருக்க, நல்ல பொழுதாக இருக்க அந்த பகவானை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். முதலாவதாக மேஷ ராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். செல்வத்துள் மிகப்பெரிய செல்வம் குழந்தை செல்வம். அந்த குழந்தை செல்வம் ஏற்படுகின்ற அற்புதமான காலகட்டம். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். வேலையிலே நீங்கள் எதிர்பார்த்த நல்ல இடமாற்றம் அமையும், நல்ல முன்னேற்றம் அமையும். வேலையிலே நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் அமையும். முன்னோர்களுடைய சொத்திலே இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வரும். அதாவது நாம் கோர்ட்டுக்கு சென்று ஒரு சில நேரங்களிலே நமக்கான உரிமைகளை பெறுவோம். ஒரு சில காலகட்டங்களிலே நேரமும் காலமும் நன்றாக அமையும் போது வழக்கு மன்றத்துக்கே செல்லாமல் நம்முடைய காரியங்கள் நல்லபடியாக முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போது உங்களுக்கு தோன்றுகின்றது. எனவே வழக்கு மன்றம் செல்லாமல், கோர்ட்டுக்கு போகாமல், கேஸ் போடாமல் உங்களுக்கு வரவேண்டிய சொத்து கைக்கு வரும். அவர்களும் நம்முடைய இரத்தம் தானே என்று உங்களுக்கு கொடுத்து விடுவார்கள். அப்படிப்பட்ட காலகட்டம் இப்போது இருக்கின்றது. தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தருகின்ற நாள். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படக்கூடிய நாள். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். குடும்பத்திலே சந்தோஷம் இருக்கும். ஆக இன்றைய நாள் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. சூரிய பகவானை வணங்குங்கள். மகா பிரத்திங்கிரா தேவி வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே நீங்கள் இன்று வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். அது எப்படி மௌனமாக இருப்பது என்றால், பேசிக்கொண்டிருக்கலாம், ஆனால் மனதுக்குள்ளே இறைநாமத்தை ஜபித்து கொண்டே இருக்க வேண்டும். இறைநாமத்தை ஜபித்து கொண்டே இருக்கும்போது அனாவசியமாக எதுவும் பேச தோன்றாது. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதற்கு நம்முடைய மனம் தயாராக இருக்கும். ஆகவே மனதிற்குள் இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். முடிந்தால் மௌன விரதம் முற்றிலுமாக கடைபிடியுங்கள். அது மிகவும் சிறப்பு. செய்யும் செயலிலே கவனம் தேவை. பொருளாதாரம் மிகவும் நெருக்கடியாக இருக்கின்றது இன்றைய நாளிலே. உடல் ஆரோக்கியத்தில் மிகவும் கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகலாம். புதிதாக கடன் எதுவும் வாங்காதீர்கள். நீங்கள் யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள், ஜாமீன் கொடுக்காதீர்கள்.
தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடாதீர்கள். யாருக்கும் ஆலோசனை சொல்லாதீர்கள். அவர்களாக எதுவும் கேட்காமல் நீங்களாக சென்று யாருக்கும் ஆலோசனை சொல்லாதீர்கள். மேல் அதிகாரிகளால் உங்களுக்கு நெருக்கடிகள் உண்டாகின்றன. கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு வந்து போகும். தொழிலிலே புதிய முதலீடுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். ஆகவே இன்றைய நாளிலே சர்வ ஜாக்கிரதையாக இருங்கள். இறைநாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். ராமநாமத்தை ஜெபியுங்கள். குலதெய்வத்தினுடைய பெயரை சொல்லிக்கொண்டே இருங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் துவங்கும், நல்லபடியாக முடியும். இல்லத்திலே யாருக்கேனும் திருமண பேச்சுவார்த்தைகளை நடத்துவதாக இருந்தால் இன்றைய நாளிலே தொடங்குங்கள், வெற்றி கிடைக்கும். மிக விரைவிலே சுபமுகூர்த்தத்துக்கான நாளை குறிப்பீர்கள், நிச்சயதார்த்தத்தை செய்வீர்கள். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்கின்றன. வழக்கு மன்றத்தில் ஏதேனும் சொத்து விஷயமாக உங்களுக்கு வழக்கு நடந்து கொண்டிருந்தால் இப்போது அது நல்ல முடிவுக்கு வரும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் உண்டாகின்ற நாள். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் நீங்கும். அவர்களோடு நல்ல சகஜமாக பழகுவீர்கள். அவர்களால் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீர்கின்ற நாள். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகின்ற நாள். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். அதாவது நாள் நமக்கு நன்றாக இருக்கும்போது புதிய முயற்சிகளை தொடங்க வேண்டும். உங்களுக்கு வீடு சௌகரியமாக இல்லையா? வாடகை வீட்டில் இருக்கின்றீர்களா? ஒரு சௌகரியமான வீட்டுக்கு மாற வேண்டும் என்றால் நமக்கு நாளும் கோளும் நன்றாக இருக்கும்போது அதற்கான முயற்சிகளை தொடங்கலாம். தொடங்கினால் வெற்றி கிடைக்கும். இன்றைய நாளிலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கின்றது. ஆகவே தொடங்குங்கள், வெற்றி பாதையிலே பயணம் செய்யுங்கள். வாழ்த்துக்கள். சூரிய பகவானை வணங்குங்கள். கண்ணுக்கு தெரிந்த தெய்வம் சூரிய பகவான். ஆதித்ய இருதயம் படியுங்கள், கேளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கடக ராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். இன்று நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகின்றன. ஒரு சில பேர் சொந்தக்காரங்களை பார்த்தாலே தள்ளி போவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சொந்தக்காரர்கள் முக்கியம், அதேபோல் நண்பர்கள் முக்கியம். இருவரும் இரு தராசு. ஆகவே இருவரோடும் நண்பர்களோடும் நன்றாக கலந்து பழக வேண்டும். சொந்தக்காரர்களை ஒதுக்கக்கூடாது. ஆகவே சொந்தக்காரர்களும் முக்கியம், நண்பர்களும் முக்கியம். இன்றைய தினம் உங்களுக்கு இருவராலும் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படுகின்றன. தாய் வழி சொத்து கைக்கு வரும். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை சிலருக்கு ஏற்படும். இடமாற்றம் ஏற்பட்டாலும் அது பதவி உயர்வோடு ஏற்படும். ஆகவே சந்தோஷமாக ஒப்புக்கொள்ளுங்கள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை அதிகரிக்கும். பணப்பற்றாக்குறை தீரும். குழந்தைகளால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகின்ற நாள். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். புதிதாக சொந்த வீடு வாங்குவதற்கே ஒரு முயற்சி செய்வீர்கள், வெற்றி கிடைக்கும். அற்புதமான நாள். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. தொழிலில் நல்ல வளர்ச்சி உண்டாகும். எல்லா வகையிலும் இன்றைய நாளிலே உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. நாளும் கோளும் நன்றாக இருக்கின்றது. ஆகவே புதிய முயற்சிகளை எல்லாம் தொடங்குங்கள், வெற்றிகள் கிடைக்கும். வெற்றி லக்ஷ்மி விஜயலட்சுமி உங்களை பற்றி கொள்ள இருக்கின்றாள். ஆகவே முயற்சிகளை தொடங்குங்கள், வெற்றி பெறுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிம்ம ராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று தொழில் மற்றும் உங்களுடைய வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். பொருள் வரவு, தனலாபம் அதிகரிக்கின்ற நாள். நீங்கள் என்ன தொழில் செய்பவராக இருந்தாலும் உங்களுக்கு பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாள். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இனிதே முடிகின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு கை கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். புதிய முயற்சிகள் கைகூடுகின்ற நாள். நீங்கள் என்ன வகையிலே முயற்சி செய்தாலும், அது சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி, அலுவலக ரீதியாக இருந்தாலும் சரி, வேறு ஏதேனும் குடும்ப விஷயமாக இருந்தாலும்
இன்றைய நாளிலே நீங்கள் தொடங்குகின்ற முயற்சிகள் வெற்றியை தரும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த காரியம் ஒன்று இன்று நல்லபடியாக முடியும். கடன் பிரச்சனைகள் தீருகின்ற நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். இருவரும் ஒற்றுமையாக இருப்பீர்கள். நவராத்திரி நேரம் கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை தோன்றுகின்றன. ஆகவே இருவரும் ஒன்றாக வெளியிலே செல்வீர்கள், கோவிலுக்கு செல்வீர்கள். இப்படி உங்களுடைய மனமாச்சரியங்களை எல்லாம் கடந்து நீங்கள் நினைப்பீர்கள் மனைவி தானே என்று, அவர் நினைப்பார் கணவன் தானே என்று. இப்படி உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீருகின்ற நாள். ஆகவே அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. இன்றைய நாளை கொண்டாடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கன்னி ராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கின்ற நாள். பிள்ளைகளால் நல்ல பெருமை உண்டாகும். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் வருகின்ற நாள். எப்போதுமே கூட்டு தொழிலிலே கூட்டாளியோடு அனுசரித்து செல்ல வேண்டும். அப்படி நீங்கள் இன்று அனுசரித்து செல்கின்ற நாள். அதனால் உங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும். எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கும். சிலருக்கு திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீருகின்ற நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகின்ற நாள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். சிலருக்கு புதிய வீடு வாங்கும் யோகம் உண்டாகின்ற நாள். ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலும் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே புதிய முயற்சிகளை தொடங்குங்கள். புதிய தொழில் தொடங்குவதாக இருந்தால் அதற்கான முயற்சிகளை இன்று தொடங்குங்கள். அலுவலக ரீதியாக உங்களுடைய முயற்சிகளை தொடங்குங்கள். குடும்ப ரீதியாக உங்களுடைய முயற்சிகளை தொடங்குங்கள். இப்படி எல்லா வகையிலும் ஏற்றமும் மாற்றமும் தெரிகின்ற நாளாக இருக்கின்றது. ஆகவே பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கின்றார். ஆகவே இன்று குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்திலே நல்ல ஒற்றுமை அதிகரிக்கின்ற நாள். சிறு சிறு சண்டை சச்சரவுகள் கூட மறைந்து எல்லோரும் அந்யோன்யமாக இருக்கின்றன. நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். காரிய தடைகள் எல்லாம் விலகி நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியை பெறுகின்றன. உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். புதிதாக வேலைக்கு முயற்சி செய்பவர்கள் இன்றைய தினம் தொடங்குங்கள். வெற்றி கிடைக்கும். வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்றன. எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். பொருளாதார வளர்ச்சி அபரிவிதமாக இருக்கின்றது. நிறைய பணம் வரும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் சொந்த தொழில் செய்பவராக இருந்தால் உங்களுக்கு புதிதாக ஆர்டர்கள் கிடைக்கும். நிறைய எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் அந்த வகையிலே உங்களுக்கு புதிதாக ஆர்டர்கள் கிடைக்கும். அதன் மூலம் வருமானம் உயரும், உழைப்பு அதிகரிக்கும். ஆகவே இன்றைய நாள் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. ஆதித்ய பகவானை வணங்கி இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு உத்தியோக உயர்வோடு பணியிட மாற்றம் கிடைக்கும். பணியிட மாற்றம் வந்ததென்றால் அது உங்களுக்கு உத்தியோக உயர்வோடு இருந்தால் மனதுக்கு சந்தோஷத்தை தரும். அது இன்றைய நாளிலே உங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது. மேலும் வீண் விரயங்கள் உண்டாகலாம். ஆகவே அந்த வகையிலே கவனமாக இருங்கள். கைப்பொருளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. சிலருக்கு வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும். தொழில் சம்பந்தமாக புதிய கடன் எதுவும் இன்றைய நாளிலே வாங்கக்கூடாது. தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடாதீர்கள். யாருக்கும் ஆலோசனை சொல்லாதீர்கள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள். உறவினர்களோடு நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள். ஆகவே கவனமாக இருங்கள். மேலதிகாரிகளால் உங்களுக்கு சற்று நெருக்கடிகள் உண்டாகும். கவனமாக இருக்க வேண்டிய நாள். வேலையிலே கவனமாக இருங்கள். உறவினர்களால் சந்தோஷம் கிடைக்கும், நண்பர்களால் சந்தோஷம் கிடைக்கும். அந்த வகையிலே சிறப்பாக இருக்கின்றது.
ஆகவே இன்றைய நாளிலே பலன்களை, நற்பலன்களை மேலும் கூட்டிக் கொள்வதற்கு ஆதித்ய பகவானை வணங்குங்கள். வாழ்த்து. அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற நாள். வெகு நாட்களாக குழந்தை பேருக்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கெல்லாம் நல்ல செய்தி கிடைக்க இருக்கின்றது. ஆகவே மருத்துவரை சந்தித்து நல்ல ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்கள். பண வரவு அதிகரிக்கின்ற நாள். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. தொட்டதெல்லாம் வெற்றியை பெறுகின்ற நாள். நீங்கள் என்ன முயற்சி செய்தாலும் அதிலே வெற்றி கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாள். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கின்றது. மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள், வேலை பளுவை அதிகரிக்கும். என்றாலும் அவை உங்களுடைய முன்னேற்றத்துக்கு உதவும். காரிய தடைகள் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்றன. கடன் பிரச்சனைகள் தீரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. அந்த ஆதித்ய பகவானை வணங்கி இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மகர ராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று திருமணம் சம்பந்தமான சுபகாரியங்கள் கைகூடி வருகின்ற நாள். கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா என்று பாடுவீர்கள். சந்தோஷமாக அப்படி இருக்கின்றது நாள். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கூடி வரும். வெகு நாட்களாக பிள்ளை பேருக்காக காத்திருந்த தம்பதிகளுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் உண்டாகின்றன. நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வருகின்ற நாள். சிலருக்கு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். புதிதாக வண்டி வாங்குவீர்கள். நவராத்திரி ஆஃபரில் என்ன போட்டிருக்கான் பார்க்கலாம். புதிதாக வண்டி வாங்கலாம் என்று யோசனை செய்து அதற்கான முடிவை எடுப்பீர்கள். காரிய தடைகள் எல்லாம் விலகும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். விஜயதசமிக்கு பூஜை போட்டுருவீங்க. விஜயதசமி அன்று உங்களுடைய புதிய தொழிலுக்கான பூஜையை போட்டு விடுவீர்கள். ஆகவே அதன் மூலம் உங்களுக்கு அடுத்த வருட நவராத்திரிக்குள்ளாக இன்னும் மேன்மையான நிலையை அடைவீர்கள். அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும். மனம் சந்தோஷமாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். அலுவலகத்திலே வேலைவாய்ப்புகள் வெற்றியை தரும். ஆகவே எல்லா விதத்திலும் சிறந்த நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. ஆதித்ய பகவானை பணிந்து மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கும்பராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். இன்று கடன் தொல்லைகள் விலகுகின்ற நாள். கடன் என்பது எப்போதுமே ஒரு மிகப்பெரிய மனதை நோகடிக்கின்ற பிரச்சனை. கடன் வாங்காமல் இருக்க வேண்டும். கடன் வாங்காமல் இருக்க முடியாத சமயத்திலே. ஆகவே இந்த கடனை வாங்கிவிட்டு நாம் ஒன்றை எதிர்பார்த்து கடன் வாங்குவோம். ஆனால் அன்றைய தினம் அந்த பணம் வராது. கொடுக்க வேண்டியவர்களுக்கு கொடுக்க வேண்டும். மன உளைச்சல் ஏற்படும். இப்படி இந்த கடன் பிரச்சனை என்பது ஒரு செயின் போல நம்மை சுற்றி கொண்டிருக்கும். இன்றைய நாளிலே உங்களுக்கு கடன் தொல்லைகள் விலகுகின்ற நாள். பணம் வரும். கடனை கொடுத்து நிம்மதியாக இருப்பீர்கள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படுகின்ற நாள். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகளெல்லாம் நல்லபடியாக முடிகின்ற நாள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு கட்ட நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. சிலருக்கு உத்தியோக மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றம் நல்ல மாற்றமாக இருக்கும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தருகின்ற நாள். அற்புதமான நாள். புதிய முயற்சிகள் எல்லாம் கைகூடுகின்ற நாள். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் கிடைக்கும். தந்தை வழி சொந்தங்களின் உதவிகள் கிடைக்கும். உறவினர்களாலும் நண்பர்களாலும் நன்மைகள் ஏற்படுகின்ற நாள். எல்லா வகையிலும் சிறப்பாக இருக்கின்றது. இன்றைய நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆதித்ய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக 12 ராசிகளிலே இறுதியான ராசி மீன ராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன்
உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். சந்திராஷ்டம நாள். சந்திராஷ்டம நாளிலே கவனமாக இருக்க வேண்டும். பயணங்களை தொடங்கக்கூடாது. முக்கியமாக பயணங்களை தொடங்கக்கூடாது. பயணங்களை தொடங்க வேண்டும் என்றால் விநாயகப் பெருமானுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு அவருக்கு அருகம்புல் மாலை சாற்றிவிட்டு பயணத்தை தொடங்க வேண்டும். இன்றைய நாள் நல்ல ஞாயிற்றுக்கிழமை நாள். ஆகவே இன்று ஏதேனும் பயணம் செய்வதாக இருந்தால் ஆதித்ய பகவானை வணங்கி ஆதித்ய ஹிருதயத்தை கேளுங்கள். நீங்கள் பயணம் செய்யும் போது ஆதித்ய ஹிருதயத்தை கேளுங்கள். இப்போதான் செல்ஃபோனில் எல்லாத்தையும் கேட்கலாமே. அதனால் செல்ஃபோனில் ஹெட்ஃபோனை போட்டு நிம்மதியாக ஆதித்ய ஹிருதயத்தை கேளுங்கள். கோளறு பதிகம் படியுங்கள். கோளறு பதிகம் படித்து எப்படிப்பட்ட மோசமான கிரக நிலையையும் கோளறு பதிகம் மாற்றும். படித்தால் கோளறு பதிகத்தை பக்தியோடு படித்தால் நமக்கு கிரக தோஷங்கள் தீரும். எனவே அதனை செய்யுங்கள். கோளறு பதிகம் படியுங்கள். புதிதாக கடன் எதுவும் வாங்காதீர்கள். புதிய முயற்சிகளை இன்றைய தினம் துவங்காதீர்கள். எதிலும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய நாள். ஆதித்ய பகவானை பணிந்து மௌனத்தை கடைபிடித்து இன்றைய நாளை கடந்து செல்லுங்கள். வாழ்த்துக்கள். வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். இப்பொழுது நவராத்திரி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அற்புதமான திருவிழா நவராத்திரி 3ஆம் நாளிலே இருக்கின்றோம். இன்றைய தினம் நாம் இந்த அற்புதமான வேளையிலே ஒரு தகவலை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முப்பெரும் தேவியர் நமக்கெல்லாம் சக்தியை கொடுக்கின்ற சக்தி தேவி, நமக்கு ஐஸ்வர்யங்களை அளிக்கின்ற மகாலட்சுமி தாயார், நமக்கு ஞானத்தை வழங்குகின்ற கலைவாணி, இந்த முப்பெரும் தேவியருக்கான விழா. இந்த விழாவிலே நாம் இல்லத்திலே நவராத்திரி கொலு வைத்து மங்கையரையெல்லாம் அழைத்து, இது நமக்கு மிகவும் ஒற்றுமையை வலியுறுத்துகின்ற ஒரு அற்புதமான விழா. எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும். ஜாதி மதம் கடந்து இந்த நவராத்திரி வேளையிலே பார்த்தீர்களானால் பிற மதத்தவர் கூட நம்முடைய இல்லங்களுக்கு வந்து கொலுவை ரசித்து பார்த்து இறைவனுடைய பேரருளை பெறுவார்கள். அப்படி நமக்கெல்லாம் ஒரு நல்ல சமூக ஒற்றுமையை ஏற்படுத்துகின்ற அற்புதமான திருவிழா இந்த நவராத்திரி திருவிழா. இந்த அற்புதமான திருவிழாவிலே அனுதினமும் நாம் சுமங்கலிகளை அழைத்து வெற்றிலை பாக்கு வைத்து கொடுக்கின்றோம். அவரவர்களுடைய வசதிக்கேற்ப புடவை வைத்து கொடுப்பதோ, ரவிக்கை துணி வைத்து கொடுப்பதோ, மற்றும் ஏதேனும் சின்ன உபயோகமான பொருட்களை வைத்து கொடுப்பதோ, கன்னியா பூஜைகள் செய்வதோ, இப்படி பல விஷயங்களை நாம் இந்த 10 நாட்களிலே செய்கின்றோம். இந்த 10 நாட்களிலே நாம் என்னென்ன நைவேத்தியம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். முதல் நாள் நைவேத்தியம் வெண்பொங்கல், சுண்டல் வெள்ளை கொண்டை கடலை மூலம் சுண்டல் செய்ய வேண்டும். வெள்ளை கொண்டை கடலை இருக்கின்றதல்லவா, அந்த வெள்ளை கொண்டை கடலையிலே சுண்டல் செய்து அதனை நாம் நைவேத்தியம் செய்ய வேண்டும். 2ஆம் நாள் நைவேத்தியம் என்ன? புளியோதரை செய்ய வேண்டும். புளியோதரை செய்து சுண்டல் பயத்தம்பருப்பின் மூலமாக சுண்டல் செய்ய வேண்டும். பயத்தம்பருப்பு சுண்டலும் புளியோதரையும் 2ஆம் நாள் நைவேத்தியம் செய்ய வேண்டும். நவராத்திரி 3ஆம் நாள் நைவேத்தியம் சர்க்கரை பொங்கல், சுண்டல் மொச்சைக்கடலை மூலமாக சுண்டல் செய்ய வேண்டும். சர்க்கரை பொங்கல் செய்து நைவேத்தியம் செய்ய வேண்டும். 4ஆம் நாள் நைவேத்தியம் என்ன? கதம்ப சாதம். எல்லா விதமான காய்கறிகளையும் போட்டு கதம்ப சாதம் செய்ய வேண்டும். கதம்ப சாம்பார் வைத்துவிட்டு கதம்ப சாதம் செய்து சுண்டல், பச்சை பட்டாணி சுண்டல் செய்ய வேண்டும். 5ஆம் நாள் நைவேத்தியம் தயிர் சாதமும் சுண்டல், வேர்க்கடலை சுண்டலும் செய்ய வேண்டும். 6ஆம் நாள் செய்ய வேண்டிய நைவேத்தியம் தேங்காய் சாதம் செய்ய வேண்டும். சுண்டல், கடலை பருப்பு சுண்டல் செய்ய வேண்டும். 7ஆம் நாள் நைவேத்தியம் எலுமிச்சை சாதம் செய்து நைவேத்தியம் செய்ய வேண்டும். சுண்டல், வெள்ளை பட்டாணி, அதாவது பச்சை பட்டாணி ஏற்கனவே செய்து விட்டோம். இன்றைய தினம் வெள்ளை பட்டாணி செய்ய வேண்டும். வெள்ளை பட்டாணி மூலமாக சுண்டல் செய்து நைவேத்தியம் செய்ய வேண்டும். 7ஆம் நாள். 8ஆம் நாள் நைவேத்தியம் பாயசம், நல்ல பால் பாயசம் செய்ய வேண்டும். காராமணியின் மூலமாக சுண்டல் செய்ய வேண்டும். காராமணி என்பது உங்களுக்கே தெரியும். அந்த காராமணி சுண்டல் செய்ய வேண்டும். 9ஆம் நாள் நைவேத்தியம் காரவடிசல். 9ஆம் நாள் நைவேத்தியம் என்ன? அக்கார அடிசல். அக்கார அடிசல் என்பது என்னவென்றால் சர்க்கரை பொங்கல் போலவே இருக்கும். அக்கார அடிசல் என்பது
அந்த அக்கார அடிசலை நைவேத்தியம் செய்ய வேண்டும். சுண்டல் சாதாரணமான வெள்ளை கொண்டை கடலை சுண்டல் செய்ய வேண்டும். செவ்வாய் மற்றும் வெள்ளி அன்று புட்டு செய்து நைவேத்தியம் செய்ய வேண்டும். அன்றைய நாளிலே சிவப்பு காராமணி இனிப்பு சுண்டல் செய்யலாம். இவையெல்லாம் நமக்கு விதிக்கப்பட்டிருக்கின்றது. நவராத்திரியிலே என்னென்ன செய்ய வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருக்கின்ற நைவேத்தியங்கள். இதனை நாம் செய்து இந்த நவராத்திரியை அருமையாக கொண்டாடலாம். ஏனென்றால் நவராத்திரி என்பது மகிஷாசுரனை வதம் செய்வதற்காக சக்தி தேவி செய்த மிகப்பெரிய போர். ஆகவே அந்த 9 நாட்களும் சக்தி தேவிக்கு சக்தி அளிப்பதற்காக இந்த உணவுகளை எல்லாம் படைத்திருக்கின்றார்கள். ஆகவே நாமும் இந்த உணவுகளை படைத்து சக்தி தேவியை கொண்டாடி இந்த மகிஷாசுர வதம் என்பது நம்முடைய ஒவ்வொருடைய மனதுக்குள்ளேயும் இருக்கின்ற காமம், குரோதம் போன்ற அழுக்கான தீமைகள். இந்த 9 நாட்களிலே சக்தி தேவிக்கு விரதம் இருந்து இந்த 9 தீமைகளையும் நமக்குள்ளே இருக்கின்ற 9 தீமைகளை அழித்து நாமும் சக்தி தேவியினுடைய பாதார விந்தங்களை அடைய வேண்டும் என்பதுதான் ஐதீகம். ஆகவே நவராத்திரியை அருமையாக கொண்டாடுவோம். இந்த சுண்டல் மற்றும் விவரங்களை எல்லாம் பார்த்து கொள்ளுங்கள். அதன்படி நைவேத்தியம் செய்து அம்பிகைக்கு படைத்து நாமும் நன்றாக இருப்போம், நம்முடைய சந்ததியும் நன்றாக இருப்போம். மீண்டும் அடுத்து சந்திக்கின்றேன் உங்களை நாளை. வாழ்த்துக்கள். நன்றி.